ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அறுவடை செய்த நெல்லை அடிமட்ட விலைக்கு வியாபாரிகள் வாங்குவதாகவும் இதனால் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவசாயிகளின் வேதனையையும் அவர்களின் கோரிக்கையும் விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நவரைப்பட்டம் நெல் பயிர் அறுவடை பணிகள் துவங்கியுள்ளது. இந்த நவரைப்பட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 1,00,000 ஏக்கர் நிலத்தில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்தனர். தற்போது அறுவடை தொடங்கிய நிலையில் நெல் சாகுபடியை தனியார் நிறுவனங்கள் அடிமட்ட விலைக்கு வாங்குவதாகவும் இதனால் விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. பல இடங்களில் வட்டிக்கு கடன் வாங்கி பல மாத உழைப்பை போட்டு சாகுபடி செய்யும் தங்களுக்கு எந்தவிதமான பலனும் கிடைக்கவில்லை என்றும், வெளி மார்க்கெட்டில் போதிய விலை கிடைக்காததால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் நேரடியாக நெல் கொள்முதல் நிலையங்களை அமைத்து விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என ராணிப்பேட்டை மாவட்ட விவசாயிகளும் விவசாய சங்கங்களும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளரிடம் வேதனை தெரிவித்த தமிழ்நாடு விவசாய சங்க மாநில இளைஞரணி தலைவர் சுபாஷ் கூறுகையில், இந்த அரசு தேர்தல் அறிக்கையில் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2,500 ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருந்ததாகவும், ஆனால் ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகும் இன்னும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து நமது செய்தியாளரிடம் பேசிய அவர், தற்போது அறுவடை செய்யப்படும் நெல்மணிகளை வெளி மார்க்கெட்டில் போதிய விலை கிடைக்காததால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைத்து நேரடியாக விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய வேண்டி கோரிக்கை வைத்த நிலையிலும் இதுவரை அந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்று தெரிவித்தார். இப்போது இருக்கின்ற அரசு சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் வெற்று வாக்குறுதிகளாகவே இதுவரை நீடிக்கின்றன. இதுவரை விவசாயிகளுக்கு இந்த வாக்குறுதிகள் எந்த பலனும் ஏற்படவில்லை. குறிப்பாக நெல் குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய் வழங்குவோம் என்று கூறி கடந்த 4 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற தருவாயில் இதுவரை அந்த அறிவிப்பானையாகவே இருக்கிறது. அதை செயல்படுத்தவில்லை. இனிமேலாவது அந்த நெல் குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய் வழங்குவார்களா என எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பகுதி மக்களின் நலனை கருதி உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தையும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தையும் அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை வைத்துள்ளனர் விவசாயிகள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் சாம்வேல் டேவிட்டுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.